நம்ம செல்லப்பிராணி நாய் பார்க்க நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விட்டமின் அவங்களுக்கு போதுமான அளவு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த விட்டமின் பற்றாக்குறை ஏற்பட்டால் நாயோட எலும்பு, இருதயம், நோய் எதிர்க்கும் திறன் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும். அந்த விட்டமின் தான் விட்டமின் டி. இந்த விட்டமின் டி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, விட்டமின் டி உடம்புல இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவுகளை சீராக வைக்குது. அப்படி வைப்பதன் மூலமாக எலும்புகளையும் உடல் உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. அதனால் நம்ம நாய் எவ்வளோ நல்லா சாப்பிட்டாலும் விட்டமின் டி போதுமான அளவு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது. விட்டமின் டி போதுமான அளவு இல்லைன்னு சொன்னால் அதால் சத்துக்களை முழுமையாக கிரகிச்சிக்க முடியாது. நம்மள மாதிரியே நாய்க்கும் விட்டமின் டி தேவைப்படும். ஆனால் மனிதர்கள் மாதிரி சூரிய ஒளி மூலமாக விட்டமின் டியை அவங்களால பெற முடியாது. உணவின் மூலமாக மட்டும்தான் நாய்களோட விட்டமின் டி தேவை பூர்த்தியாகும். பெட் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற நாய்களுக்கான உணவில் விட்டமின் டி செறிவூட்டப்பட்டிருக்கும். ஆனால் பெரும்பாலும் வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளில், குறிப்பாக சைவ உணவில் போதுமான விட்டமின் டி கிடைப்பதில்லை. இப்போ விட்டமின் டி பற்றாக்குறையால் நாய்க்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு வலி, பலவீனமான எலும்புகள், அதுக்கப்புறம் இருதய கோளாறு மற்றும் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன், இவை எல்லாமே ஏற்படலாம். விட்டமின் டி பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோர்வு, மூட்டுகளின் இறுக்கம், பசியின்மை, தசைகள் பலவீனமாகுதல், எலும்பு வலி அல்லது நொண்டுதல், நாய்க்குட்டிகளுக்கு வளர்ச்சி குறைபாடு ஏற்படுதல். உணவில் விட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முட்டைக்கரு, சில வகை மீன்கள், மாட்டு ஈரல், காட் லிவர் ஆயில். இது மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் தரணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு நாய்க்கு விட்டமின் டி போதுமான அளவு கொடுத்துட்ருந்தாங்க உணவின் மூலமாக அப்படின்னு சொன்னால் காட் லிவர் ஆயில் அப்படிங்கிறது தேவையற்றது. செறிவூட்டப்பட்ட நாய் உணவுகள், கடல் பாசி, சணல் விதைகள். இப்போ சைவ உணவு சாப்பிட்ற நாய்க்கு விட்டமின் டி உணவு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சைவ உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கம்மி. அதனால் மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸோட டோசேஜ் என்னங்கிறதும் மருத்துவரின் விலங்குநல மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் கொடுக்கணும். விட்டமின் டி அதிகமான என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். விட்டமின் டி கொழுப்பில் கரையக்கூடியது. அதனால் அதிகளவு விட்டமின் டி ஆபத்தை உண்டாக்கும். ஏன்னா அது சிறுநீர் வழியாக வெளியே போக முடியாது, தண்ணியில் கரையும் விட்டமின்கள் மாதிரி. இப்போ விட்டமின் டி அதிகமாக இருக்குன்னா நாய்க்கிட்ட ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, வாந்தி, பசியின்மை, அதிக தாகம் அல்லது அதிகமாய் சிறுநீர் கழித்தல், பலவீனம், உடல் எடை குறைதல். இந்த காணொளி உங்களுக்கு பலன் தருவதாக இருந்தால் லைக் செய்து பிறருக்கும் பகிரவும். தொடர்ந்து நாய்களின் நலம் பற்றிய பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.